லிங்க புராணத்தில் திருவண்ணாமலை அக்னி லிங்கத்தின் அதீத மகிமை. திருவண்ணாமலை மலை அல்ல, சிவனின் சுயரூபம். லிங்க புராணத்தின்படி திருவண்ணாமலை ஒரு சாதாரண மலை அல்ல. அது உருவமில்லாத பரம்பொருள் சிவன் உலகிற்கு தன்னை வெளிப்படுத்திய அக்னி லிங்க ரூபமாகும். கல்லால் அமைக்கப்பட்ட லிங்கங்களைப் போல அல்லாமல் இந்த லிங்கம் ஒளியாகவும் தீயாகவும் வெளிப்பட்டது. அதுவே காலப்போக்கில் பூமியில் மலை வடிவில் நிலைத்தது. பிரம்மா விஷ்ணு அகந்தை மற்றும் சிவன் தோற்றம். ஒரு காலத்தில் பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இடையே யார் உயர்ந்தவர் என்ற அகந்தை எழுந்தது. இந்த அகந்தையை அழிக்க சிவன் அளவிட முடியாத அக்னி ஸ்தம்பமாக தோன்றினார். அந்த ஒளியின் தொடக்கமும் முடிவும் யாராலும் காண முடியாத அளவிற்கு அது பேரொளியாக இருந்தது. சிவன் இந்த ஒளியின் முடிவை கண்டுபிடிப்பவன் தான் உயர்ந்தவன் என்று கூறினார். விஷ்ணுவின் உண்மை, பிரம்மாவின் பொய். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பாதாளம் வரை சென்றார். பிரம்மா அன்னமாக வானம் நோக்கி பறந்தார். இருவருக்கும் அந்த அக்னி ஸ்தம்பத்தின் எல்லையை காண முடியவில்லை. விஷ்ணு உண்மையை ஒப்புக்கொண்டார். ஆனால் பிரம்மா பொய் கூறினார். இந்த பொய்யால் சிவன் உக்கிர ரூபம் எடுத்தார். அப்போது சிவன் பிரம்மாவுக்கு பூஜை கிடையாது என்றும் விஷ்ணுவை உண்மையின் சின்னமாக ஏற்றுக்கொண்டார் என்றும் லிங்க புராணம் கூறுகிறது. அக்னி ஸ்தம்பமே திருவண்ணாமலை. சிவன் தோன்றிய அந்த அக்னி ஸ்தம்பமே திருவண்ணாமலை. லிங்க புராணம் தெளிவாகச் சொல்கிறது. அந்த ஒளி பூமியில் அசையாத மலையாக நிலைத்தது. அதனால் தான் திருவண்ணாமலை அசையாத அக்னி என அழைக்கப்படுகிறது. அருணாசலன் என்ற பெயரின் தத்துவம். அருணம் என்றால் ஒளி அல்லது தீ. அசலம் என்றால் அசையாதது. அருணாசலன் என்றால் எப்போதும் எரியும் ஆனால் அசையாத பரம்பொருள். இந்த மலையை சிவன் என்பதற்கான தத்துவ விளக்கம் இதுவே. கிரிவலம் லிங்க புராணத்தின் ஆழ்ந்த ரகசியம். லிங்க புராணத்தில் திருவண்ணாமலையை சுற்றி வரும் கிரிவலத்திற்கு தனித்துவமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. லிங்கத்தை சுற்றி வருவது என்பது அகந்தையை விட்டு சிவனை மையமாக்கி வாழ்க்கையைச் சுற்றுவது என்ற பொருள். ஒரு முறை கிரிவலம் செய்வது பல யாகங்களுக்குச் சமம் என்றும் பூரண பக்தியுடன் செய்யப்படும் கிரிவலம் கர்ம பந்தனத்தை அழிக்கும் என்றும் லிங்க புராணம் கூறுகிறது. திருவண்ணாமலை வழிபாட்டின் பலன்கள். லிங்க புராணத்தின்படி திருவண்ணாமலையை வணங்குவதால் பழைய கர்ம வினைகள் கரையும், பித்ருதோஷம் நீங்கும், அகால மரண பயம் விலகும், உள்ளத்தில் ஞான ஒளி பிறக்கும், முக்தி சுலபமாகும், அருணாசலனை நினைத்தாலே பாவம் கரையும் என்று லிங்க புராணம் கூறுகிறது. கார்த்திகை தீபம் அக்னி லிங்கத்தின் நினைவு. கார்த்திகை மாதம் மலையின் உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபம் அந்த முதல் அக்னி ஸ்தம்பத்தின் நினைவாகும். அது ஒரு திருவிழா மட்டும் அல்ல, சிவன் ஒளியாக நிற்கிறார் என்பதை உலகிற்கு உணர்த்தும் ஆன்மீக சின்னம். ஞானம் தரும் மௌன குரு. லிங்க புராணம் கூறுவது, இந்த மலையை வணங்காமலேயே பார்த்தாலே ஞானம் பிறக்கும். அதனால் தான் திருவண்ணாமலை பேசாத குறி என்றும் மௌன உபதேசம் தரும் சிவன் என்றும் அழைக்கப்படுகிறது. நிறைவு வரிகள். இது ஒரு மலை அல்ல, இது ஒரு கோவில் மட்டும் அல்ல. இது உருவமில்லா சிவன் ஒளியாக நமக்கு காட்சி அளிக்கும் பரம்பொருள். அதுவே திருவண்ணாமலை.